நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன மாஸ் ஜாத்ராங்கிற ஒரு தெலுங்கு மாஸ் ஆக்ஷன் மூவி தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து விடுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். படத்தோட ஓப்பனிங்ல எம்எல்ஏ பையனை பாக்குறதுக்காக இன்ஸ்பெக்டர் பரபரப்பா ஓடி வராரு. காலேஜ்ல அவன் தங்கச்சி ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருந்தான்னு அந்த பையனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சி பையனை கூப்பிட்டு போறதுக்காக இன்ஸ்பெக்டர் பரபரப்பா வந்திருக்காரு. ஆனா அங்க பார்த்தா அவன் ஆல்ரெடி தங்கச்சியோட லவ்வரை கைத்துல கட்டி தொங்க விட்டுருக்கான். இதை இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு அவரோட மேலதிகாரி கிட்ட சொல்ல அவரு செத்தவனோட பேக்ரவுண்ட் எதுவும் பெருசா இல்லைன்னு தெரிஞ்சோன்னா சூசைட் பண்ண மாதிரி பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுன்னு சொல்லிடுறாரு. சரின்னு இன்ஸ்பெக்டரும் அவனே எழுதின மாதிரி லெட்டரை எழுதி செத்தவன் பாக்கெட்ல வச்சு ரயில்வே ட்ராக்ல கொண்டு போய் போட்டுறாரு. வேலையை முடிச்சுட்டு மேலதிகாரிக்கு கால் பண்ணி அவனை ட்ராக்ல போட்டுட்டேன்னு சொல்ல அவர் அதை கேட்டு அப்படியே பதற ஆரம்பிச்சிடுறாரு. யோ அங்க ஏன் போட்ட? அது நம்ம டிபார்ட்மெண்ட்ல வராத ரயில்வே போலீஸ் கிட்ட தான் போகும். முதல்ல போய் அந்த பாடியை தூக்கியா. அங்க வேற ஒரு 7.5 பிடிச்சவன் இருக்கான். டிரான்ஸ்ஃபார்மர்ல கூட டேஞ்சர்னு வார்னிங் சைன் இருக்கும். ஆனா இவன் கிட்ட எந்த வார்னிங் சைனும் இருக்காதுன்னு மேலதிகாரி அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடுறாப்ல. அதை கேட்டு இன்ஸ்பெக்டர் பதறி போய் வேகமா யூட்டன் அடிச்சு போறாரு. ஆனா அதுக்குள்ளேயே அந்த பாடியை ட்ரெயின் அடிச்சிட்டு போயிடுது. அதோட ட்ராக்ல பாடி கிடக்குன்னு ரயில்வே போலீஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் போக அப்பதாங்க இவங்க பில்டப் பண்ண ஹீரோவோட இன்ட்ரோ. ரயில்வே இன்ஸ்பெக்டர் வேற யாரும் இல்லங்க, படத்தோட ஹீரோ ரவி தேஜா தான். இவரோட பேரு இதுல லக்ஷ்மண். இன்ஸ்பெக்டர் அவர் ட்ராக்ல போட்ட பாடியை தூக்க வரதுக்கு முன்னாடியே ஹீரோ அங்க வந்து நிக்கிறாரு. இவர் இந்த கேஸை நோண்ட ஆரம்பிச்சா எல்லாரும் மாட்டி போன அவருக்கு புரிஞ்சிடுது. அதனால அவர்கிட்ட வந்து ஃபைல்ல சைன் பண்ணுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம்னு ரொம்ப அவசரப்படுத்த அதுலயே ஹீரோக்கு இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு புரிஞ்சிடுதுங்க. அதோட செத்தவன் பேக செக் பண்ணதுல அவன் எம்பிஏ படிச்சிருக்கான்னு தெரிய வருது. ஆனா சூசைட் லெட்டரை பார்த்தா 8ஆம் கிளாஸே பாஸ் ஆகாதவன் எழுதின மாதிரி இருக்கு. அதுலயே ஹீரோவுக்கு இது சூசைட் இல்ல கொலைதான்னு புரிஞ்சிடுது. ஹீரோ இது கண்டிப்பா கொலையாதான் இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் இது கொலையா சூசைடான்னு நாங்க பாத்துக்கிறோம், நீ வெறும் ரயில்வே போலீஸ் தானே, அந்த வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல அதுக்கு மேல ஹீரோவால எதுவும் பண்ண முடியல. ஆனா அவர் பேசுனது ஹீரோவுக்கு பயங்கர ட்ரிகர் ஆயிடுதா. இதுக்கு மேல ஹீரோ எப்படி சும்மா இருப்பாரு? அன்னைக்கே இந்த கொலையை பண்ணது எம்எல்ஏ பையன் தன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. இருந்தாலும் ரயில்வே போலீஸால ஊருக்குள்ள வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாதுல்ல. அதனால அதுக்கு ஒரு ரீசன் வேணும்னு நிறைய நெட்டு போல்ட் செயின்னு ரயில்வே சம்பந்தப்பட்ட இரும்பு பொருட்கள் எல்லாம் காணும்னு எம்எல்ஏ பையனோட இடத்துக்கு ரைடு வராரு. இவரே நைட்டோட நைட்டா ஆளுங்களை வச்சு எல்லாத்தையும் இங்க போட்டாரு. அதை வச்சு அவங்களோட இடத்துக்கு இப்ப என்ட்ரி கொடுக்கறாரு. உங்களுக்கு ரயில்வே பொருளை திருடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சான்னு ஹீரோ எல்லாரையும் போட்டு பொளக்க அதுல எம்எல்ஏ பையனெல்லாம் அடிச்சு முதுகெலும்பெல்லாம் உடைச்சு இனிமே வாழ்க்கையில எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிடுறாரு. அவனை இப்படி சம்பவம் பண்ணது மட்டும் இல்லாம எம்எல்ஏ கிட்டயே நான் தான் அப்படி பண்ணேன்னு ஓப்பனா சொல்லிடுறாரு. ஹீரோ வேற சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிறதால அவரால் எதுவுமே பண்ண முடியல. இருந்தாலும் அவருக்கு இருக்கிற இன்ஃபுளுன்ஸை வச்சு ஹீரோவை அந்த ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. அப்புறம் என்ன, அடுத்த ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஹீரோவே 2 பொண்ணுங்களுக்கு அப்பா மாதிரி இருக்காரு. ஆனா இது வரைக்கும் அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட தாத்தா தான். ஹீரோவுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, எல்லாமே தாத்தா தான். அதே மாதிரி தாத்தாவுக்கு எல்லாமே இவர் தான். எங்க ஒருவேளை பேரனுக்கு கல்யாணம் ஆயிட்டா நம்மள ஓல்டேஜ் ஹோம்ல தள்ளி விட்டுருவானோன்னு பயத்துல ஹீரோ பாக்குற எந்த பொண்ணுங்க கூடயும் சேர விடாத மாதிரி அவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி ஹீரோவை பத்தி அப்படி இப்படி தப்பா ஏதாவது போட்டு கொடுத்துருவாரு. இதனாலேயே பொண்ணுங்க எல்லாரும் இந்த மாப்பிள வேணான்னு சொல்லிடுவாங்க. இப்படிதான் ஹீரோ இன்னும் சிங்கிளாவே இருக்காப்ல. இப்ப அதுவே தாத்தாவுக்கு பேக் ஃபயர் ஆயிடுது. ஏன்னா ஹீரோ வேற ஊருக்கு போறதால தாத்தாவை பத்திரமா பாத்துக்க சொல்லி ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுட்டு கிளம்பிடுறாப்ல. கட் பண்ணா ஹீரோ அவர் டிரான்ஸ்பர் ஆகி இருக்கிற அடவிவாரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து இறங்குறாருங்க. அந்த ஸ்டேஷனை பார்த்தாலே ஏதோ பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. கிளீன் பண்ணியே 10 வருஷத்துக்கு மேல இருக்கும் போல. அதோட அங்கேயே எரும மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஸ்டேஷனை பார்க்கவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஐயோ என்ன கருமம் பிடிச்ச ஊருடா இதுன்னு ஸ்டேஷன்ல இருந்து வெளில வர அங்க பார்த்தா 2-3 பேர் ஓப்பனா பப்ளிக் பிளேஸ்ல நின்னு கஞ்சா அடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக்காக கான்ஸ்டபிள் இங்க இதெல்லாம் நார்மல்னு வேற சொல்றாப்ல. ஆனா ஹீரோ சும்மா இல்லாம நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா பப்ளிக் பிளேஸ்ல கஞ்சா அடிப்பீங்கன்னு 4 போடு போட்டு லோக்கல் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துடுறாரு. ஆனா இவரு ரயில்வே போலீஸ்ங்கிறதால யாரும் இவரை மதிக்கவே மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் கூட இவரை மதிக்காம இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ ட்ரெயினுக்கு கொடியை காட்டுற வேலையை மட்டும் பாருன்னு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திடுறாரு. சொல்ல போனா இந்த ஊரோட மலைப்பகுதியில கஞ்சா தோட்டமே இருக்குங்க. அதுவும் சீலாவதின்னு ஒரு ரேரான கஞ்சா ரகம் இங்கேதான் உருவாகுது. பக்கத்துல இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் இங்க இருந்து தாங்க சப்ளையே ஆகுது. சிவடுன்னு ஒருத்தன் தான் இது எல்லாத்தையும் பண்றது. இவன் தான் இந்த படத்தோட வில்ல. மக்கள்ல இருந்து அதிகாரி வரையும் இந்த ஊர்ல ஒருத்தனும் இவனை எதிர்க்க ஆள் கிடையாது. அதனாலதான் இவனை ஆதாரத்தோட பிடிக்கிறதுக்கு மேல் அதிகாரி சமுத்திரக்கனி ஒரு போலீஸ் ஆபீசரை ஸ்பையா அந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அந்த ஆபீசர் இப்ப வில்லனோட கேங்ல தான் ஸ்பையா இருக்காப்ல. இந்த வில்லன் லவ் கூட பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இவனை சுத்தமா பிடிக்காததால இவனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால ஒத்துக்கிற வரையும் விட மாட்டேன் நடு வீட்லயே செயின் போட்டு கட்டி வச்சிருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த ஊர்ல இருக்கிறதால தான் எல்லாம் பப்ளிக்கா பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஊருக்கு வரும்போது காலையில கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா, இப்ப நைட்டு இன்னொரு சம்பவம் நடக்குது. நடு ராத்திரி ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்க அப்ப திடீர்னு பார்த்தா கன் ஷாட் பண்ற சவுண்ட் கேக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஹீரோ பதட்டத்துல வேகமா ஓடி வந்தா கான்ஸ்டபிள் துப்பாக்கி சவுண்டுக்கு கூட இங்க இதெல்லாம் நார்மல்னு சொல்றாப்ல. இருந்தாலும் ஹீரோ என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக காட்டுக்குள்ள ஓடி வந்து பார்க்க அங்க பார்த்தா
பார்த்தா வில்லனோட 2 அல்லக்கைங்க மயில சுட்டு வேட்டையாடி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த 2 பேரையும் அடிச்சு ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட கொண்டு வந்தா இந்த ஆபீசரும் வில்லனோட ஆளுதாங்க. மயில வேட்டையாடினவங்கள்ட்ட எதுவும் சொல்லாம ஹீரோ கிட்ட நீ ரயில்வே போலீஸ் தானே, அதனால உன் லிமிட்டோட இருந்துக்க, ரயில்வே ட்ராக்ல ஏதாவது நடந்தா மட்டும் கேளுன்னு அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அதுல ஹீரோவுக்கு ஒரே ஷேம் ஆயிட்டதால அன்னைக்கு ஃபுல்லா மண்டக்குள்ள இதே தான் ஓடிட்டு இருக்கு. இவருக்கு சின்ன வயசுல இருந்து போலீஸ் ஆகணும்னு தாங்க ஆசை. ஆனா இவரோட அப்பா போலீஸா இருந்து தான் உயிரை விட்டாரா. ஆனா அதுல ரிஸ்க் அதிகங்கிறதால தாத்தா இவரை ரிஸ்க் கம்மியா உள்ள ரயில்வே போலீஸ்ல சேர சொல்லிருக்காரு. அது இப்ப கடைசியில பல அவமானங்களை கொடுத்துட்டு இருக்கு. அடுத்த நாள் ஸ்டேஷன்ல கூட இதை பத்தியே யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்க ஹீரோ இந்த ஊருக்கு வந்து பல்ப் வாங்கிட்டே இருந்ததால வில்லனோட ஆளுங்க அவரை ரவுண்டு கட்டி கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஹீரோவுக்கு சுருன்னு ஏறிடுது. டக்குனு அந்த அல்லக்கைங்க கிட்ட பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இருக்கான்னு கேட்க அவனுங்க என்னடா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்லாம் கேட்கறானுங்கன்னு திருன்னு முழிக்கிறானுங்க. ரயில்வே சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் தானே கேள்வி கேட்கலாம்னு சொன்னாங்க. அதனால இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டையே ஒரு சாக்கா வச்சு அல்லக்கைங்க எல்லாரையும் போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுல வழி தாங்க முடியாம ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட அல்லக்கை ஒருத்தன ஒரு பொண்ணு கால் தடிக்க விட்டு ஹீரோ கிட்ட வசமா மாட்டி விட்டுறா. ஹீரோ இவங்க எல்லாரையும் போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கிறத பார்த்து அங்க மாடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் பயந்து போய் ஸ்டேஷனையே கிளீன் பண்ணிட்டு அங்கிருந்து திருச்சிடுறானுங்க. இந்த ஃபைட்டுக்கு இடையில தாங்க ஹீரோயின் ஸ்ரீலீலாவோட இன்ட்ரோ. இடையில ஒரு பொண்ணு காலை தடிக்க விட்டு மாட்டி விட்டால அது வேற யாரும் இல்ல, ஹீரோயின் தான். இவங்களோட பேரு துளசி. பக்கத்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோவுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால அவங்க போற ட்ரெயின்லயே ஏறிடுறாரு. அதுல இருந்து ஹீரோயின் டெய்லி வேலைக்கு போகும்போது வரும்போதுன்னு எப்ப பார்த்தாலும் அவங்க பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிடுறாருங்க. அதே நேரம் ஆபீசர் சமுத்திரக்கனி வில்லன் கேங்ல யாரோ ஒரு ஸ்பை வச்சிருக்காருன்னு சொன்னோம்ல, அந்த இன்ஃபர்மேஷனை யாரோ வில்லனுக்கு டைரக்டா கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், உள்ளுக்குள்ள ஸ்பை இருக்கான்னு தெரிஞ்சா வில்லன் சும்மா இருப்பானா? நேரா ஸ்பை கிட்ட வந்து அவரோட ஒரிஜினல் பேரையே சொல்லி கூப்பிட அவரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதோட அவருக்கு நம்மளோட சோலி முடிஞ்சதுன்னு நல்லாவே புரிஞ்சிடுதா. அதனால ஓடுறா கைப்புள்ளன்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ அவனோட மொத்த ஆளுங்களையும் விட்டு ஸ்பைய போட சொல்ல ஸ்பை அங்க இருந்து உயிரை கையில புடிச்சுக்கிட்டு தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காரு. ரன்னிங்லயே சமுத்திரக்கனிக்கு கால் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க சார், கொல்றதுக்கு சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறேன்னு சொல்ல அங்கெல்லாம் போகாத, எல்லாரும் சிவுடோட ஆளுங்க தான், அதனால நேரா ரயில்வே ஸ்டேஷன் போன்னு சொல்றாரு. நேரா போய் ரயில்வே இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மண பாரு, அவனால மட்டும்தான் உன்னை காப்பாத்த முடியும், நான் தான் அவனை அங்க டிரான்ஸ்பர் மாத்தி விட்டேன்னு சொல்றாரு. சமுத்திரக்கனி ஹீரோவோட குரு மாதிரிங்க. அதனால அவர் சொன்ன மாதிரியே ஸ்பையும் ஹீரோ கிட்ட ஓடி வந்துடுறாரு. அப்புறம் என்ன ஃபைட் தான். சேஸ் பண்ணிட்டு வந்த வில்லனோட ஆளுங்களை வெளுன்னு வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. வில்லனுக்காக ஸ்பைய பிடிக்கிறதுக்கு அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் எல்லாம் வராரு. ஆனா ஹீரோ இது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற இடம்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து ஒழுங்கா போயிடுன்னு துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஸ்பைய சேஃபா ஒரு இடத்துல தங்க வச்சிடுறாருங்க. இங்க ஒரு பக்கம் இப்படி கலவரம் போயிட்டு இருக்க ஹீரோ ஆசிரமத்துல சேர்த்து விட்டுட்டு வந்த அவரோட தாத்தா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஹீரோ இப்ப இருக்கிற ஊருக்கு வந்துடுறாரு. வரும்போதே வழியில பார்த்தா சின்ன பையன் லேடிஸ் எல்லாம் ட்ரெயின்ல பப்ளிக்கா கஞ்சா வித்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ மாதிரியே தாத்தாவுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. அவங்கள கூப்பிட்டு கேட்டா இதான் எங்களோட பொழப்புன்னு சொல்லிடுறாங்க. அதே நேரம் ஹீரோ இதுவரை பண்ண சம்பவத்தை பத்தி எல்லாம் வில்லனுக்கு தெரிய வர அவன் நேரா கிளம்பி அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறான். இப்பதாங்க முதல் தடவை ஹீரோவும் வில்லனும் நேருக்கு நேர் மீட் பண்ணிக்கிறாங்க. சொல்ல போனா ஹீரோ சேஃபா விட்டுட்டு வந்த ஸ்பைய போட்டு தள்ளிட்டு தான் அவரை பாக்குறதுக்கு அவரோட வீட்டுக்கு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் ஊர்ல திருவிழா வருது, அன்னைக்கு உன்னை பலி கொடுக்க போறேன்னு சூடம் ஏத்தி வார்னிங் கொடுத்துட்டு போறான். வீடு வரையும் வந்து வில்லன் அவனை கொன்றுவேன் மிரட்டிட்டு போறான். பதிலுக்கு ஹீரோ அவனை என்ன பண்ண போறான்னு பாத்துக்கிட்டு இருந்தா இவரு ஹீரோயின் பின்னாடி சுத்திட்டு இருக்காருங்க. அடுத்த நாள் தாத்தா கிட்ட ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதுக்காக தாத்தாவை ஸ்டேஷன் கழிச்சிட்டு வராரு. தாத்தாவுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுதுங்க. இங்கதான் ஒரு காமெடியான ட்விஸ்ட், ஹீரோயின் டீச்சரே கிடையாது, அவங்க ஒரு கஞ்சா வியாபாரி. தாத்தா அந்த ஊருக்கு வரும்போது சின்ன பசங்க லேடிஸ் எல்லாம் கஞ்சா வித்துட்டு இருந்ததா சொன்னோம்ல, அதுல ஹீரோயினும் ஒரு ஆளு. இப்ப கூட ஹேண்ட் பேக்கை புடுங்கி பார்த்தா பேக் ஃபுல்லா வெறும் கஞ்சாவா இருக்கு. அதுல ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல இருந்த ஆசையே போயிடுதுங்க. இங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்க அதே நேரம் வெளியூர்ல படிச்சிட்டு இருக்க இந்த ஊர் இன்ஸ்பெக்டரோட பையனை காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சரக்கு கஞ்சான்னு நல்லா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான். பார்ட்டி பண்ணி முடிச்சவன் போதையிலேயே அவனோட ரூமுக்கு போக போதையில கண்ணு முன்னு தெரியாம நேரா கொண்டு போய் லாரியில சொருவிடுறான். அவ்வளவுதான், பயப்புல மேல போய் சேர்ந்துடுறாங்க. தன்னோட ஒரே பையன் இப்படி அநியாயமா மேல போய் சேர்ந்துட்டதால இன்ஸ்பெக்டர் ரொம்ப நொறுங்கி போயிடுறாப்ல. அதோட இன்ஸ்பெக்டர் துக்கம் விசாரிக்கிறதுக்காக அவருக்கு சுத்தமா ஆகாத ஹீரோ வேற அங்க வராரு. வந்தது மட்டும் இல்லாம உங்க பையனோட சாவுக்கு வேற யாரும் காரணம் இல்ல, அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இவர் மாதிரி ஆளுங்க வில்லனுக்கு சப்போர்ட் பண்றதாலதான் அவனால இந்த மாதிரி தொழில் பண்ண முடியுது. இப்ப அவங்க சப்போர்ட் பண்ண பொருளாலேயே அவர் பையன் செத்துட்டான், அதான் இப்படி சொல்லிட்டு போறாப்ல. அதுல இத்தனை காலமா நம்ம பண்ணிட்டு இருந்தது தப்புன்னு இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்சிருது. ஹீரோ சொல்லிட்டு போய் ஒரே நாள்ல திருந்தினது மட்டும் இல்லாம இதுக்கு மேல சிவுடுவை சும்மா விடக்கூடாதுன்னு நேரா கிளம்பி அவனோட இடத்துக்கே வந்துடுறாரு. அவங்க பிஸியா லாரியில அவனோட சரக்கெல்லாம் ஏத்தி அனுப்பிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட இன்னையோட உன் ஆட்டம் முடிஞ்சதுன்னு வில்லன் கிட்ட துப்பாக்கி நீட்டிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவனோட மொத்த சரக்கையும் இன்ஸ்பெக்டர் சீஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாருங்க. வில்லனோட பொருள்ல கை வச்சா அவன் சும்மா இருப்பானா? அன்னைக்கு ராத்திரியே இன்ஸ்பெக்டருக்கு ஸ்கெட்ச் போட்டுறான். நைட்டு இன்ஸ்பெக்டர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்க அப்போ ஒரு ஃபேமிலி வழியில வண்டி பிரேக் டவுன் ஆகி உட்கார்ந்துருக்காங்க. அது வேற யாரும் இல்லங்க, வில்லனோட சொந்தக்காரங்க தான். வில்லனுக்கு யாராவது குடைச்சல் கொடுத்தாங்கன்னா அவங்கள போட்டு தள்ளுறதுக்குனே இந்த குடும்பம் இருக்கு. இப்ப இன்ஸ்பெக்டர் அவங்கள்ட்ட தொக்கா சிக்கிறாரு. அவரை 4 பேர் 4 ஆங்கிள் இருந்து அட்டாக் பண்றாங்க.
அதுலயும் ஒரு லேடிலாம் ஸ்பைடர்மேன் வெப் விடுற மாதிரி இது உடும்ப விட்டு அட்டாக் பண்ணுது. அவ்வளவுதான் 4 பேருமா சேர்ந்து இன்ஸ்பெக்டரோட சோழியை முடிச்சிடுறாங்க. இவங்க எப்போதும் வேலையை முடிச்சிட்டா அடுத்த நாள் வில்லனோட வீட்டுக்கு வந்து நல்லா தடபுடலா விருந்து சாப்பிட்டு போவாங்க. அது மாதிரியே இன்னைக்கும் வேலையை முடிச்சுட்டு வில்லனோட வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போறாங்க. சரக்க தூக்குன இன்ஸ்பெக்டரை தூக்கியாச்சு. அப்புறம் என்ன, டிபார்ட்மெண்ட்ல மேல இடத்துல இருக்கிறவங்க மூலமா வில்லனுக்கு ஸ்டேஷன்ல இருந்து அவனோட சரக்கு திரும்ப கிடைச்சிடுது. அதை வில்லன் சீக்கிரமா கொல்கத்தாக்கு கொண்டு போய் சேர்க்க சொல்ல நைட்டோட நைட்டா மொத்த லாரியும் அங்க இருந்து கிளம்புது. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கா. மலைப்பகுதி வழியா போயிட்டு இருக்கப்ப வழியில திடீர்னு ஒரு பெரிய பாறை குறுக்க வந்து விழுந்துடுது. இப்ப அவங்களால அதை தாண்டியும் போக முடியாது. உடனே வில்லனுக்கு கால் பண்ணி மேட்ரை சொல்லி இப்ப என்ன பண்றதுன்னு கேட்க அவன் அது அர்ஜென்ட்டா போக வேண்டிய சரக்கு, அதனால இப்ப ஒரு சரக்கு வண்டி கிளம்பும், அதுல ஏத்தி கொண்டு போங்கன்னு சொல்லிடுறான். அதனால இவங்களும் ரிவர்ஸ் எடுத்து பக்கத்து ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து லாரியில இருந்த மொத்த சரக்கையும் குட்ஸ் ட்ரெயின்ல ஏத்திடுறாங்க. அதுல இப்ப என்ன ஹைலைட்டான விஷயம்னா அந்த ட்ரெயின் இப்ப ஹீரோவோட ஸ்டேஷனை தாண்டி தான் போயாகணும். இவங்க சரக்க ட்ரெயின்ல ஏத்தி கொண்டு போற மேட்ரு ஹீரோக்கு தெரிய வர ஹீரோ அவரோட ஸ்டேஷன்ல சுத்தியல் எடுத்து ட்ராக்கையே உடைச்சு விட்டு ட்ராக் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி ட்ரெயினையே நிறுத்திடுறாப்ல. இவரோட இடத்துக்குள்ள எப்படா மாட்டுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்த ஹீரோக்கு இது சரியான சான்ஸா போயிடுதுங்க. அவரு ஒவ்வொரு பெட்டியா செக் பண்ணிக்கிட்டே வரும்போது உள்ள மூட்டை மூட்டையா சரக்கு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. ஹீரோக்கு தெரிஞ்சிட்டதால அவரு சரக்க தூக்கிடுவார்னு நல்லாவே புரிஞ்சிடுது. அதனால இதுக்கு மேல அவரை விட்டு வச்சா சரியா வராதுன்னு ட்ரெயின்ல இருந்து அல்ல கைங்கெல்லாம் ஹீரோவை சுத்து போட்டுடுறாங்க. ஆனா ஹீரோ இருக்கிற வெறிக்கு எவன் வந்தாலும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்காப்ல. அவ்வளவு பேரால கூட ஹீரோவை சமாளிக்க முடியலையா. அதனால இந்த அல்ல கைங்க கால் பண்ணி ஊர்ல இருக்கிற எல்லா அல்ல கைங்களையும் வர சொல்லிடுறானுங்க. கடைசியில பார்த்தா மொத்த ஊரும் படையெடுத்து வருதுங்க. ஏன்னா மக்களுக்கு இதுல தானே பொழப்பே ஓடிட்டு இருக்கு. இந்த சரக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரலன்னா இவங்க யாருக்கும் காசு வராது. என்னதான் மொத்த ஊரும் ஒண்ணு சேர்ந்தாலும் ஹீரோ அவங்கள சோலோவா ஹேண்டில் பண்ணி மொத்த பெரிய அடிச்சு துரத்தி விட்டுறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிய வர அவன் நான் உனக்கு எவ்வளவு வேணுமோ காசு தரேன்னு டீல் பேசுறான். ஆனா ஹீரோ என்ன யாராலையும் விலைக்கு வாங்க முடியாதுடா அப்படின்னு வில்லனோட வழிக்கு வர மாதிரி இல்ல. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் உன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ அவன் காலை கட் பண்ணிடுறாரு. வில்லன் உடனே டிபார்ட்மெண்ட்ல மேலதிகாரிக்கு கால் பண்ணி ஏதாவது பண்ண சொல்ல அவரு ரயில்வேல எதை சீஸ் பண்ணாலும் அது ஸ்டேஷனுக்கு தான் வந்தாகணும், அதுதான் ரூல்ஸும் கூட, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம்னு சொல்றாரு. ஆனா அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் தான் வில்லன் கொன்னுட்டானே. அதனால ஸ்டேஷன்ல அந்த இன்ஸ்பெக்டரோட இடத்துக்கு நம்ம ஆளு ஒருத்தனை அனுப்பி வச்சிருக்கேன்னு இமீடியட்டா ஒரு இன்ஸ்பெக்டரை அந்த ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விடுறாரு. அது யாருன்னு பார்த்தா படத்தோட ஆரம்பத்துல ட்ராக்ல பாடியை போட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் மாட்டினார்ல அந்த ஆளை தாங்க அனுப்பி வச்சிருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வந்து ஹீரோவை பார்த்தோன்னே புது இன்ஸ்பெக்டருக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதனால இவங்கிட்ட எதுவும் பிரச்சனை வேணாம்னு ஃபைல்ல சைன் பண்ணிட்டு சீஸ் பண்ண பொருளை கொடுன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி எந்த பொருள் எதை பத்தி பேசுறீங்கன்னு கேக்குறாரு. சரி இவர் ஏதோ ஆக்டிங் பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டு ஸ்டேஷன் ஃபுல்லா செக் பண்ண அங்க உண்மையாவே எதுவும் இல்ல, ஸ்டேஷனே வலிச்சு வச்ச மாதிரி இருக்கு. அதனால நம்மளே நேர்ல போனாதான் சரியா வரும்னு வில்லனே ஹீரோவை பார்க்க கிளம்பி வரான். அதுவும் ஸ்ட்ரைட்டா ஸ்டேஷனுக்குள்ளேயே கார்ல என்ட்ரி கொடுக்கறாங்க. வந்தவன் ஹீரோ கிட்ட சரக்கு எங்கடான்னு கேட்க ஹீரோ என்ன சரக்கு யாரோட சரக்குன்னு கேக்குறாரு. நேத்தி ட்ரெயின்ல இருந்து சீஸ் பண்ண என்னோட கஞ்சா எங்கடான்னு கேட்க எது ட்ரெயின்ல கஞ்சா கடத்தனியா அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம வில்ல அவன் வாயாலே கஞ்சா கடத்தினதை வாக்கு மூலமா கொடுத்ததுனால ஹீரோ அவனை அப்படியே அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுறாரு. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட மேலதிகாரி அங்க வந்துடுறாப்லங்க. ஹீரோக்கு எப்படி இந்த ஆதாரம்லாம் பத்தாதுன்னு தெரியும், சும்மா தான் அரெஸ்ட் பண்ணாரு, அதனால ரிலீஸ் பண்ணிடுறாரு. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப ஹீரோயினை காட்டுறாங்க. ராத்திரி நேரம் காட்டுக்குள்ள வச்சு திருட்டுத்தனமா காசு கொடுத்து யார்ட்டையோ துப்பாக்கி வாங்கிட்டு இருக்காங்க. அத ஹீரோயினை பார்க்க வந்த ஹீரோ பாத்துடுறாருங்க. யார கொல்றதுக்கு கண்ணை வாங்கியிருக்கேன்னு கேட்க அப்பதான் அவங்க ஒரு கதையை சொல்றாங்க. வில்ல அவனோட வீட்டுல செயின் போட்டு கட்டி வச்சிருக்கிற அவனோட ஒன் சைட் லவர் வேற யாரும் இல்லங்க, அது ஹீரோயினோட அக்கா. எவ்வளவு ப்ரப்போஸ் பண்ணியும் அக்கா அவனை அக்செப்ட் பண்ணிக்கலன்னு அவங்களோட கல்யாணத்துக்கே பூந்து மாப்பிள்ளையோட கையை வெட்டி போட்டுட்டு அங்க இருந்து பொண்ணு தூக்கிட்டு வந்திருக்கான். அவங்கள வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்தி கூப்பிட்டு வரதுக்கு ஒரு கேங் ரெடி பண்ணிருக்காங்க. அவங்க 5 லட்சம் கேட்டிருக்காங்க. அதான் இவங்க வில்லனோட கேங்லயே சேர்ந்து கஞ்சா வித்து அமௌண்ட் சேர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ அந்த சரக்க தூக்கிட்டாரா, அதனால ஹீரோயின் டீல் பேசின கேங்க ரெடி பண்ண முடியாம போயிடுது. அதோட ஹீரோ மாதிரி சின்சியரா வர போலீஸ்காரங்க ஒன்னு வில்லன் கையால மேல போய் சேர்ந்துருவாங்க, இல்லனா வில்லன் கிட்ட விலைக்கு போயிடுவாங்க. அதான் வில்லனை நம்மளே சுட்டு கொன்னுட்டு அக்காவை காப்பாத்திடலாம்னு அப்பாவும் பொண்ணு இப்படி களத்துல இறங்கி இருந்திருக்காங்க. இங்க இவங்க எல்லாரும் அக்காவை பத்தி பேசிட்டு இருக்க அதே நேரம் ஃபாரஸ்ட் ஆபீசர் வில்லன் கிட்ட வந்து ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறாரு. அதுல ஹீரோ ஒரு கண்டெய்னர் காட்டுக்குள்ள, அதுவும் புலிங்க இருக்கிற டைகர் ஜோனுக்குள்ள கொண்டு போயிருக்கிறது தெரிய வருது. அதை பார்த்தோன்னே வில்லன் உடனே கார் எடுத்துக்கிட்டு அந்த டைகர் ஜோனுக்குள்ள போறான். மரத்தோட கிழங்குல எல்லாம் வச்சு மறைச்சு கண்டெய்னர் அங்கதான் நிக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க ஹீரோ சிவடுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சு வில்லனோட சொந்தக்காரங்க ஹீரோவை சுத்து போட்டுறாங்க. ஏற்கனவே இன்ஸ்பெக்டரை போட்ட மாதிரி குடும்பமா சேர்ந்து ஹீரோவை போட பார்த்தா ஹீரோ அவங்க எல்லாரையும் போட்டு பொழந்து எடுக்கிறாரு. 4 பேரோட வித்தையும் ஹீரோ கிட்ட வேலைக்கு ஆக மாட்டேதுங்க. அதே சமயம் கண்டெய்னர் கண்டுபிடிச்ச வில்லன் எப்படியோ சரக்கு கிடைச்சிருச்சுன்னு ஆர்வமா வந்து ஓபன் பண்றான். ஆனா அதுல எதுவுமே இல்ல, வெறும் கண்டெய்னர் தான் இருக்கு. அதுல வில்லன் கொலை வெறி ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க.
சரி நம்ம மாமா ஹீரோ அடிச்சு தூக்கிட்டு வருவாரு, அப்ப சரக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆனா அவன் நினைச்சதுக்கு உல்டாவா ஹீரோ வில்லனோட மாமா குடும்பத்தை பொட்டலம் கட்டி எடுத்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலிக்காக தயார் பண்ணி வச்சிருந்த விருந்த இந்த தடவை ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. அதை பார்த்துட்டு வெறியான வில்லனோட ஆளுங்க அவரை கொல்ல பார்க்க அவர் நல்லா கறி விருந்து சாப்பிட்டுட்டு வில்லனோட ஆளுங்களை தெம்பா அடிச்சு பறக்க விடுறாரு. அந்த வீட்டுல இருந்து அல்ல கைங்க எல்லாரையும் அடிச்சு பொழந்தவரு ஒரு சுத்தியில எடுத்து ஹீரோயினோட அக்காவை லாக் பண்ணி வச்சிருந்த பூட்டை உடைச்சிடுறாரு. ஒரு வழியா அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிடுதுங்க. அதுல வில்லனுக்கு கொலை வெறி ஆயிடுது. வேகமா ஹீரோவை போடுறதுக்கு வர அவரு பார்த்தா இவனுக்கு அந்த செயினை மாட்டி கட்டி வச்சு அடிக்கிறாரு. வில்லன் அடிச்சு பொழந்தது மட்டும் இல்லாம முடிஞ்சா என்ன கொன்னுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சவால் விட்டுட்டு போறாரு. அதோட இப்பதான் ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணிட்டு போறாரு. அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கப்ப பாறை தானாலாம் வந்து விழல, எல்லாம் ஹீரோவோட வேலை தான். அவ்வளவுதான். ஒரு வழியா அக்காவை அவங்க ஃபேமிலி கூட சேர்த்து வச்சிடுறாரு. அதுல அப்பாவுக்கும் ஹீரோயினுக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுதுங்க. அப்புறம் என்ன, அக்காவை காப்பாத்தினதுனால ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ்ஸ் ஆயிடுது. இங்க இவங்க ரெண்டு பேரும் டூயட் பாடிட்டு இருக்க அதே சமயம் வீடு புந்து அடிச்சு போட்டுட்டு லவ்வரை தூக்கிட்டு போனதால வில்லன் வீட்டுக்குள்ளேயே போகாம வாசல்லே உட்கார்ந்துருக்கான். கடைசி வரையும் சரக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரலையா, அதனால வில்லனோட பார்ட்னர் போத்ரோ என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக அவனோட அல்லக்கை விடிவி கணேஷ் அனுப்பி வச்சிருக்கான். பாத்ரோவோட அல்லக்கை என்னதான் ஆச்சுன்னு கேட்க வில்லனோட அல்லக்கைங்க ஹீரோ அவங்களோட சரக்க பிடிச்சதுல இருந்து கடைசியா சிசிடிவில கண்டெய்னரை பார்த்தது வரையும் சொல்றாங்க. அவன் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும்னு சொல்ல சரின்னு அல்லக்கைங்களும் அந்த அல்லக்கையை அழைச்சுக்கிட்டு பகல்ல ஒரு தடவை காட்டுக்குள்ள நிக்கிற கண்டெய்னரை வந்து செக் பண்றாங்க. எல்லாரும் சுத்தி முத்தி செக் பண்ணிட்டு இருக்க பாத்ரோவோட அல்லக்கை கண்டெய்னரோட டயர்ல சம்பந்தமே இல்லாம கருப்பு கலர் சகதி ஒட்டி இருக்கிறத பாத்துறான். எவ்வளவு பெரிய வில்லனும் அவனோட கேங்கும் கண்டுபிடிக்காத விஷயத்த இந்த பைய கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி கருப்பு சகதி இருக்கிற ஏரியா எங்க இருக்குன்னு கேட்க அது பார்த்தா ஊருக்கு ஒதுக்கு புறமா இருக்கிற ஒரு லொகேஷன். அந்த சகதியான ஏரியாக்கு நடுவுல பாலடைஞ்ச மர வீடு வேற ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா சரக்கு இங்கதான் இருக்கணும்னு அந்த வீட்டை சுத்து போட்டுறாங்க. மெதுவா அல்லக்கைங்க அந்த வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ண அப்ப திடீர்னு பார்த்தா யாரோ உள்ள இருந்து இவங்களை சுட்டுத்தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி யாரா உள்ள இருக்கிறதுன்னு பார்த்தா அது ஹீரோவோட தாத்தா. இவரு தாங்க ஹீரோ பதுக்கி வச்சிருந்த சரக்க பாதுகாத்துட்டு இருந்தது. இவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் வேற. அதான் உள்ள இருந்தபடியே ஓட ஓட எல்லாரையும் சுட்டு மாஸ்க் காட்டிட்டு இருக்காப்ல. இதுக்கு நடுவுல ஹீரோ வேற கால் பண்ணி தாத்தா கிட்ட எங்க இருக்கீங்கன்னு கேட்க இவர் இங்க வில்லங்க அங்க சமாளிச்சிட்டு இருக்கத பத்தி சொல்றாரு. இப்படி தாத்தா எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு இருக்க திடீர்னு அவரை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. பார்த்தா அங்க ஒரு கார் ஏர்லயே என்ட்ரி கொடுக்குது. அதுல வில்லனும் அவன் பார்ட்னர் பாத்ரோவும் வராங்க. அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் சோலோவா சமாளிச்சிட்டு இருந்த தாத்தாவை உள்ள பொந்து போட்டு தள்ளிடுறாங்க. அங்கதான் அவங்களோட மொத்த சரக்கும் இருக்கு. ஒரு வழியா ஹீரோ எடுத்துட்டு போனது கிடைச்சிடுது. இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ அங்க வர தாத்தா செத்து கிடக்கிறத பார்த்துட்டு அவர் கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப வில்லா அவர் மண்டையிலே ஒரு போடு போட்டு அவரை மட்டையாக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப ஊர் திருவிழாவை காட்டுறாங்க. வில்லா அவனோட பொருள் கிடைச்ச சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஊரே அவனை கண்டு பயந்து நடுங்கணும்னு ஹீரோவை அடிச்சு கட்டி வச்சு எல்லாருக்கும் தெரியுற மாதிரி நல்லா உயரத்துல தொங்க விட்டுருக்கான். இந்த திருவிழாக்கு எருமையை தான் பலி கொடுப்பாங்க போல. அதனால அதை பலி கொடுக்கறதுக்கு ரெடியா வச்சிருக்காங்க. சரி முதல்ல இதை பலி கொடுப்போம், அடுத்து ஹீரோவை பலி கொடுப்போம்னு வில்லன் எருமையை வெட்ட போக அது திடீர்னு பயங்கரமா துள்ள ஆரம்பிச்சிருது. எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் போந்து எங்கேயோ ஓட அப்படி எங்க ஓடுதுன்னு பார்த்தா நேரா போய் ஹீரோவை கட்டி வச்சிருக்க கைத்த முட்டி அவுத்து விட்டுருது. அதுல ஹீரோ கீழே லேண்ட் ஆயிடுறாப்ல. அவ்வளவுதான். கடவுளே வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் என்ன, எல்லாரையும் போட்டு பழக்க வேண்டியதான். ஹீரோ வில்லனோட ஆளுங்க மொத்த பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு. கடைசியா வில்லனும் அவன் பார்ட்னரும் களத்துல இறங்கிடுறாங்க. இருந்தாலும் அவர் ரெண்டு பேரால கூட அவர் ஒருத்தரை சமாளிக்க முடியல. அதுவும் வில்லன் பறந்தெல்லாம் வந்து அட்டாக் பண்றான். ஆனா ஹீரோ அவனை பறக்க விட்டு ஏர்லயே பொழக்கிறாரு. பார்ட்னர் ஒரு சூளத்தை எடுத்து ஹீரோவை போட வர ஹீரோ அதை வச்சே அவனை ஒரு ஏத்திடுறாரு. அவன் பரலோகம் போய் சேர்ந்துடுறான். அது மட்டும் இல்லாம திருவிழால இருந்த ராக்கெட் எடுத்து அதை அப்படியே அம்பு மாதிரி செட் பண்ணி அதை அப்படியே வில்லனோட சரக்கு மூட்டையில விட்டுறாரு. அதுல அவனோட மொத்த சரக்கும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுதுங்க. அதை பார்த்து கொலவெறியான வில்லன் ஹீரோவை போடுறதுக்கு வேகமா வர ஹீரோ அசால்ட்டா அவன் தலைய ஒரே சிவா சிவிடுறாரு. தலை அப்படியே துண்டா போய் கீழே விழுந்துருது. ஹீரோ எல்லாரோட சோழியும் முடிச்சிட்டு டயர்டா போய் உட்கார அதோட இந்த படம் முடியுது. கட் பண்ணா போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி காட்டுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஹீரோக்கு இங்க இருந்தும் திரும்ப டிரான்ஸ்பர் ஆயிட்டதால குடும்பத்தோட அந்த ஊர்ல இருந்து கிளம்புறாங்க. அப்ப சமுத்திரக்கனி ஹீரோவுக்கு கால் பண்ணி அடுத்த டாஸ்க கொடுக்கறாரு. அதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.